வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கிரைன்ஸ் வுட் பாலிஷில் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஓரளவு தேக்கு மரமாட்டம் வுட் கிரைன்ஸ் வர மாதிரி எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் கோட் மிட் பஃப் கலரில் சீலர் போட்டு ஏற்றிக்கணும். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நான் வுட் பாலிஷ் ஆட் பண்ணுறேன். இது மேனுவல் வுட் பாலிஷ், கையிலே போடுறது, தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பெரும்பாலும் கிரைன்ஸ் ப்ரௌன் கலராக இருக்கும். நம்ம அதிகமாக ப்ரௌன் கலர் போடக்கூடாது, ஒரு மீடியம் தான். வால்நட் வுட் ஸ்டைனர், அதாவது வால்நட் கலர் ஆட் பண்ணுறேன். இது ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும், அதை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கலர் கிரைன்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம கலர் டார்க்காகவே ஏற்றிக்கலாம். எப்போவுமே கிரைன்ஸ் லைட்டாக தான் இருக்கும். அதுக்காக நான் எல்லோ ஆட் பண்ணுறேன். நம்ம எல்லோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கிரைன்ஸோட கலர் கொஞ்சம் குறையும். டார்க்காக வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லோ கலர் போட வேண்டாம். சாண்டைன் சீலர் மிக்ஸ் பண்ணுறேன். சாண்டைன் சீலர் எதுக்குன்னா நம்ம ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அது க்ரிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரைன்ஸ் வெளிக்கிறோம் அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்காக பிடிக்கும், அதாவது க்ரிப்பாக பிச்சுக்கும், அச்சுன்னு வராது. ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா பாலிஷ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். சிக்கு நூல் இருக்கும், ஒயிட் கலர் காட்டன் வேஸ்ட்டு, அதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இதையே நம்ம தொடர்ச்சியாக வெளிக்கலாம். டார்க்காக இருந்தால் நம்ம பாலிஷ் ஊற்றிக்கலாம். கலர் லைட்டாக இருந்தால் ப்ரௌன் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறப்ப தெரியும் நான் ஓரளவு கலர்லாம் மேட்ச் பண்ணிட்டேன். இது மாதிரி தொட்டு நம்ம நீட்டாக வெளிக்கணும். மரம் எப்படி இருக்கோ அது மாதிரி வெளிக்கணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக உங்களுக்கு இந்த கலர் மேட்ச் பண்ணுறது வந்துடும். அதாவது மரம் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு கிரைன்ஸ் வெளிக்கலாம். ஒரு சிலருக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், அது போக போக உங்களுக்கு நல்லா வந்துடும். அது சர்வீஸ் ஆக ஆக நல்லா வரும். பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு அந்த டீ கூட்டு மரம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இது பழைய மரம்ன்றதுனால நம்ம இது மாதிரி பண்ணுறோம். ஒரிஜினல் மரத்துக்கெலாம் இது மாதிரி பண்ணக்கூடாது, கலர் போட்டு நல்லா இருக்காது. ஒரிஜினல் தான். இது ஃபேக்காக தேக்கு மரம் கலர் பண்ணுறது. ஃபுல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.